ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் காமெடியனாக பங்கேற்று பிரபலமானவர் தான் நாஞ்சில் விஜயன். இவர் 2023 மரியா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பெண் குழந்தையும் பிறந்துச்சு. இந்த நிலையில் நடிகர் நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை வைஷு சென்னை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்காங்க. அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக அவங்களும் நாஞ்சில் விஜயனும் பழகியிருக்கிறதாவும் பாலியல் ரீதியாக தன்னை பயன்படுத்திக்கிட்டு ஏமாற்றி விட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதற்கு நாஞ்சில் விஜயன் தரப்புல இருந்து அவங்க யாருன்னே தெரியாதுன்னு பதிலும் கூறியிருக்காங்க. இப்போ இந்த திருநங்கை வைஷு யார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைசுலிசா வள்ளல் இவங்களுடைய முழு பேர். இவங்க ஒரு விஜே, நடிகை மற்றும் மாடல்னும் சொல்லலாம், யூடியூபர்னும் சொல்லலாம். ராஜா மன்னர் வகையறா என்ற தொலைக்காட்சி தொடருக்கும் மொட்டு சிவா கெட்ட சிவா என்ற தமிழ் படத்துக்கும் பின்னாடி தான் இவங்க ஃபேமஸாக ஆரம்பித்தாங்க. அதாவது வெளியே தெரியவும் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம். மிஸ் சென்னை 2021 பட்டத்தையும் வென்றிருக்காங்க. சின்னத்திரை நடிகர்களின் சங்க உறுப்பினர் பதவியை பெற்ற முதல் திருநங்கை என்ற வரலாற்றையும் இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. இப்போது தனம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் முன்னணி வேடங்களில் நடித்து வந்துட்டு இருக்காங்க. குழந்தை பருவத்தில் இருந்த நடிகையாக வேண்டும் என்ற கனவு கண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த துறையில் நுழைந்த வைஷுலிசாவுக்கு இந்த உறுப்பினர் சேர்க்க பல வாய்ப்புகளை திறந்திருக்குன்னு தான் சொல்லணும். இவங்க VLV ஃபேஷன் நிறுவனத்தையும் சொந்தமாக வைத்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க. லக்கா கிக்கா என்ற ரியாலிட்டி ஷோ மூலம் சின்ன திரையில் அறிமுகமானாங்க. அதுக்கு அப்புறமா முக்கிய நடிகர்களுடன் திரைப்படங்களையும் நடித்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க ராஜ மன்னர் வகையறா மற்றும் வாடி ராசாத்தி ஆகிய 2 நிகழ்ச்சிகளில் பணியாற்றியும் இருக்காங்க. இதற்கு இடையில் வைசுலிசா நயன்தாராவுடன் இணைந்து மண்ணாங்கட்டி 1960 முதல் என்ற படத்திலும் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க ஒரு மருத்துவச்சி வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. படப்பிடிப்பு தளத்தில் அவங்கள எல்லோருமே அந்த கதாபாத்திரத்தின் பெயரை சொல்லி அழைப்பதா அவங்க பெருமையாக ஒரு பேட்டியில் சொல்லி காமிச்சிருக்காங்க. மேலும் இவங்க விஷ்ணு விஷாலின் வரவிருக்கும் படமான ஆரியன் படத்திலும் நான் ஒரு வழக்கறிஞராக நடிக்க இருக்கிறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2025 எனக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக தெரியுதுன்னு அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.